கூட்டணி என்பது ஆளுமை இல்லாத கப்பலை போன்றது. கரூரில் நடிகர் சரத்குமார் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் வி செந்தில்நாதனை ஆதரித்து கட்சியில் புதிதாக இணைந்த சரத்குமார் கரூரில் உப்பிடமங்கலம், வெங்கமேடு, அவரக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் பேசும்போது, விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 6000 ரூபாய் செலுத்தியது பொட்டைகளாலும் மோடியின் அரசு, ஆனால் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டியது ஸ்டாலின் அரசு. மேலும் எவ்வித இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக விவசாயிடம் இருந்து 32 ரூபாய் அரிசி கொள்முதல் செய்த மோடி அரசு அதனை தான் இலவசமாக கொடுப்பதாக ஸ்டிக்கர் ஒட்டுகின்றது. ஸ்டாலின் அரசு என்றவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை திராவிட அரசுகளால் மறக்கடிக்கப்படுகின்றது என்றும், மேலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வல்லரசாக கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல், பிரதமர் யார் என்று சுட்டிக்காட்டக்கூடிய தலைவர் இந்த தேர்தல். ஆனால் எதிரணியில் உள்ள இந்திய கூட்டணியில் யார் தலைவர் என்று குழப்பம் நிலவி வருகின்றது. ஆளுமை இல்லாத கப்பலை போன்று அந்த கூட்டணி தள்ளாடுகின்றது என்று குற்றம் சாட்டியவர், மேலும் மக்களின் நலனுக்காக கச்சத்தீவு மீட்க மீண்டும் மோடி ஆட்சி, மீண்டும் அதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து செந்தில்நாதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பிரச்சாரத்தில் கேட்டுக்கொண்டார். மோடிஜி அவர்களின் ஆட்சி 32 ரூபாய் கொடுத்து வாங்கி மாநிலத்தில் உள்ள மாநில ஆட்சிக்கு 3 ரூபாய் கொடுக்கிறாங்க. அந்த 3 ரூபாயை இலவசமாக கொடுத்துட்டு இவங்க போட்டோ ஒட்டி நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஆக யார் இலவச அரிசி கொடுத்தது? மோடிஜியின் ஆட்சி, மறந்துவிடாது. ஆக அனைத்து திட்டங்களும் மறைக்கடிக்கப்பட்டு தாங்கள் தான் செய்வது போல நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதுதான் இரு திராவிட கட்சிகளுக்கு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாகின்ற ஒரு தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தேசப்பற்றுக்கான ஒரு தேர்தல் நாம் எடுத்துக்கணும். நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் பொருளாதார ரீதியை நாம் உயர்வோம் என்று எடுத்துக்காட்டாகத்தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாடாளுமன்ற தேர்தல், பாரத பிரதமர் யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல். ஆனா எதிரணியில இந்திய அணியில் சொல்றாங்களா, அந்த யார் தலைவர், யார் அந்த கூட்டணியின் தலைவர், யார் பாரத பிரதமர் வேட்பாளர் தெரியல. நீங்க பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, ஹாக்கி விளையாடுங்க, எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும். இங்க தலைவரே இல்லை. அது படகு போயிட்டு இருக்கும்போது மாலுமே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சிட்டு இருக்கிறது. என்ன நடக்கும் தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அதே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அது மோடிஜி அது மட்டும்தான் முடியும். இவங்க சொல்றாங்க இந்த 10 ஆண்டுகளை கச்சத்தீவு நாடகம் ஆடுறாங்க. 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டார நாயகி அம்மையாரோட சேர்ந்து இங்க கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது தாரை வாழ்த்து கொடுத்தார். இதை கச்சத்தீவை இவர் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கல கருணாநிதி அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பிடி மண், நம் நாட்டு ஒரு பிடி மண்ணை வேறு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இரு சபைகளில் ஒப்புதல் பெற வேண்டும். இட் should be ratified in both the houses of parliament சொல்றான். பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வாங்கினீங்களா? நீங்க சர்க்காரியா கமிஷன் இருந்துச்சு, உங்களுக்கு கூட்டணி வைக்கிறது எம்ஜிஆர் வந்துருவாருன்னு, இதனால நீங்க கட்சியத்தையோ தாரவாத்து கொடுத்துட்டீங்க. ஸ்டாலின் சொல்றாங்க இந்த 10 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணி கேட்கிறார். இந்த 10 ஆண்டுகள் எத்தனை முறை பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தார்? ஏன் கேட்கல? குற்றவாளி எப்படி கேட்க முடியும்? குற்றம் புரிந்தவரே நீங்க, அதனால வாயை போட்டு இப்ப கேட்கிறாங்க எப்படி நீங்க மீட்க முடியும். ஆக இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால், நம் மீனவ சகோதரர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் மோடியின் ஆட்சி வந்தே ஆக வேண்டும். தேசப்பட்டு இருக்கணும். இப்போ நம் நாடு சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நினைக்க வேண்டிய சூழல். வெள்ளைய 400 ஆண்டு காலமாக ஆண்ட வெள்ளையரை அடிச்சு துரத்தணும். இன்னைக்கு இருக்கு திராவிட இயக்கங்களை அடிச்சு துரத்தி 2026 பிஜேபி ஆட்சி வளர வேண்டும். சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க படித்தவர், பண்புள்ளவர், உங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், உங்களோட தோளோடு தோடு என்று உங்களுக்காக சேவை புரிய வந்திருக்கிறார். உங்களுக்கும் மத்திய ஆட்சிக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் இல்லையா? எந்த பிரச்சனை இருந்தாலும் இருக்கின்ற பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இடத்துல இருக்காரு, எடுத்துக்கொண்டு வலிமை பொறுத்தவராக இருக்கிறார், அறிவு ஆற்றல் திறமை படைத்தவர். உங்களோடு நின்று உங்களுக்காக உழைக்க வந்திருக்கின்ற செந்தில்நாதன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.